Department of Physician Assistant, SMS College of Allied Science. Today we are going to see about histopathology of kidney. Histopathology அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஒரு நம்ம பாடி பார்ட்ஸில் இருக்கக்கூடிய அது அஃபெக்ட் ஆச்சுன்னா எந்த டிசீஸ்ன்னு சொல்லி நம்ம அந்த டிஷ்யூஸை வந்து ஸ்டடி பண்ணி அது மூலியமாக அந்த ஆர்கானிக்கு என்ன டிசீஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஹிஸ்டோபேத்தாலஜி. ஹிஸ்டோபேத்தாலஜி ஆஃப் கிட்னினா கிட்னியில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்து ஸ்டடி பண்ணி அது மூலியமாக என்ன டிசீஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிட்னியோட டிசீஸ் என்னென்னா க்ளோமருலர் டிசீஸு, க்ளோமருலோநெஃப்ரைட்டிஸ். க்ளோமருலோநெஃப்ரைட்டிஸ்னால் கிட்னியில் இருக்கக்கூடிய க்ளோமருலர் ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுது. இந்த க்ளோமருலர்ஸ்னால் நம்ம பாடியோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ க்ளோமருலர்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆனால் அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்காது. இன்ஃப்ளமேஷன் ஆகுது டேமேஜ் ஆஃப் தி க்ளோமருலை leading to proteinuria, hematuria and decreased kidney function. க்ளோமருலோநெஃப்ரைட்டிஸ்னால கிட்னியோட ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஹெமட்டூரியா அதாவது நம்ம யூரின் எக்ஸ்க்ரீட் பண்ணும்போது அதோட பிளட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டயபெட்டிக் நெஃப்ரோபதி நெக்ஸ்ட் கண்டிஷன். டயபெட்டிக் நெஃப்ரோபதினா டயபெட்டிஸ்னால நெஃப்ரான் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஒரு பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் வந்து எக்ஸசிவாக இருக்கும்போது அந்த கண்டிஷன்னால இன்னொரு ஆர்கன் அஃபெக்ட் ஆகும். க்ளோமருலர் பேஸ்மெண்ட் மெம்பரேன் வந்து திக் ஆயிரும், மெசென்ஜியல் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆயிரும், நியூடுலர் க்ளோமருலோநெஃப்ரோசிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டியூப்லோ இன்டர்ஸ்டீஷியல் டிசீசஸ். டியூப்பில் இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டீஷியமில் ஏதாவது ப்ராப்ளம்னால வரக்கூடிய டிசீஸ் தான் டியூப்லோ இன்டர்ஸ்டீஷியல் டிசீசஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்து அக்யூட் டியூப்லோர் நெக்ரோசிஸ். அக்யூட்னா எப்பவுமே லெஸ் தென் 6 வீக்ஸில் இருக்கக்கூடிய கண்டிஷன். லெஸ் தென் 6 வீக்ஸில் டியூபுலர் வந்து பிளட் சப்ளை இல்லாமல் அஃபெக்ட் ஆகுதுன்னா அக்யூட் டியூபுலர் நெக்ரோசிஸ். எபிடீலியல் செல்ஸ் வந்து நெக்ரோசிஸ் ஆயிரும், பார்டர்ஸ் வந்து லாஸ் ஆயிரும், ப்ளஸ் டியூபுலர் காஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். இஸ்கீமியா அதாவது லேக் ஆஃப் பிளட் சப்ளை இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து க்ரானிக் இன்டர்ஸ்டீஷியல் நெஃப்ரோசிஸ். அக்யூட் இன்டர்ஸ்டீஷியல் நெஃப்ரோசிஸ் வந்து நம்ம க்யூர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா மோர் தென் 6 மந்த்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய கண்டிஷன் க்ரானிக் இன்டர்ஸ்டீஷியல் நெஃப்ரைட்டிஸ். இது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன். இட் இஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்ம ஓன் பாடி செல்ஸுக்கே வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து வாஸ்குலர் டிசீசஸ். வாஸ்குலர் டிசீசஸ்னால் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை ஏதாவது அஃபெக்ட் ஆகிறதுனால வரக்கூடிய கண்டிஷன்ஸு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டீரியோநெஃப்ரோஸ்க்ளீரோசிஸ், திக்கனிங் அண்ட் ஹைலேஷன் ஆஃப் ஆர்டீரியல் வால்ஸ். அதாவது ஆக்சினேட்டட் பிளட்டை கேரி பண்ணக்கூடியது ஆர்டரிஸு, அதோட வால்ஸ் வந்து ரொம்ப திக்கன் ஆகி ஹைலைனேஷன் அதிகமாகிறதுனால வரக்கூடிய கண்டிஷன் தான் இந்த பர்டிகுலர் கண்டிஷன். இது எதோட அசோசியேட் ஆகிருக்குன்னா ஹைப்பர் டென்ஷன் அண்டு ஏஜிங்கோட அசோசியேட் ஆகிருக்கும். நமக்கு ஏஜ் ஆகிறதுனாலையோ இல்லை ஹைப்பர் டென்ஷன் எக்ஸசிவாக இருக்கிறதுனாலையோ இந்த பர்டிகுலர் டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து த்ரோம்போட்டிக் மைக்ரோ ஆஞ்சியோபதி கேரக்டரைஸ்ட் பை மைக்ரோவாஸ்குலர் த்ரோம்போசிஸ், எண்டோதீலியல் இன்ஜுரி. அந்த எண்டோதீலியல் வந்து இன்ஜுரி ஆகிறதுனால வரக்கூடிய கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ நேரம் கிட்னியில் இருக்கக்கூடிய டிசீசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து யூரேட்டரில் இருக்கக்கூடிய டிசீசஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ், யூரேட்ரைட்டிஸ். யூரேட்டர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகக்கூடிய கண்டிஷன்னா இந்த யூரேட்ரைட்டிஸ். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது ஃபர்தராக வந்து இந்த டிசீஸை வந்து காஸ் பண்ணும். ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸாக வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இது எப்படி நம்ம கேரக்டரைஸ் பண்ணுவோம்னா எடிமா, லிம்போசைட்டிக் இன்ஃபில்ட்ரேஷன் அண்டு மியூக்கோசல் அல்சரேஷன் வர்றதுக்கான இது கேரக்டரைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து யூரேட்ரல் அப்ஸ்ட்ரக்ஷன். யூரேட்டர் வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது, அதாவது அந்த பாத்வேல எந்த ஒரு பர்டிகுலர் இதுவுமே போகாமல் அது பிளாக் ஆகிறது தான் அப்ஸ்ட்ரக்ஷனு. இது வந்து எதை லீட் பண்ணும் அப்படின்னா ஹைட்ரோநெஃப்ரோசிஸு, டைலேஷன் ஆஃப் தி யூரேட்டரு, செகண்டரி சான்சஸ் டு மசில் ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் ஃபைப்ரோசிஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நியோபிளாஸ்டிக் கண்டிஷன்ஸ். நியோபிளாஸ்டிக் கண்டிஷன்ஸ்னால் வந்து கேன்சரஸ் கண்டிஷன்ஸ் என்னென்ன வரலாம் அப்படின்னா டிரான்சிஷனல் செல் கார்சினோமா, மாலிக்னன்ட் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் யூரேத்ரல் செல்ஸ். யூரோத்தீலியல் செல்ஸ் வந்து மாலிக்னண்ட்டாக ப்ராலிஃபரேட் ஆகும், அப்நார்மலாக ப்ராலிஃபரேட் ஆகிறதுனால வரக்கூடிய கண்டிஷனு. நெக்ஸ்ட் வந்து யூரினரி பிளாடர். பிளாடரில் என்னென்ன கண்டிஷன்ஸ் வரும்னா நான் நியோபிளாஸ்டிக், அதாவது கேன்சர் இல்லாத கண்டிஷன்ஸ் என்னென்னா சிஸ்டைட்டிஸ். பிளாடர் இன்ஃப்ளமேஷன் தான் நம்ம சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய எபிதீலியல் செல்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். ஹைப்பர்பிளேசியா செல்ஸ் வந்து அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகும் செல்ஸோட கவுண்ட்டு. நெக்ஸ்ட்டு இன்டர்ஸ்டீஷியல் சிஸ்டைட்டிஸ், பிளாடர் பெயின் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இது க்ரானிக் இன்ஃப்ளமேஷன், அக்யூட் இன்ஃப்ளமேஷனை நம்ம கியூர் பண்ணாமல் விட்டோம்னா க்ரானிக் இன்ஃப்ளமேஷனை லீட் பண்ணும். இதனால் வந்து சப்மியூக்கோசல் ஹெமரேஜ், அங்கே ப்ளீடிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
நெக்ஸ்ட்டு நியோபிளாஸ்டிக் கண்டிஷனில் யூரோத்தீலியல் கார்சினோமா, அதாவது யுரேட்ரால வரக்கூடிய கேன்சர் தான் யூரோத்தீலியல் கார்சினோமான்னு சொல்லுவாங்க.